ஏசியா கப்போட 7th மேட்ச்ல யுனைடெட் எமிரேட்ஸும் ஓமனும் மோதினாங்க. இதுல டாஸ் வின் பண்ண ஓமன் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண யுஏஇயோட ஓபனர்ஸான வசீம் அலிசான் சூப்பரான ஒரு நாக்க பவர் பிளேல கொடுத்தாங்க. பவுண்டரிகளை விளையாடிட்டு இருந்த இந்த ஜோடியில அலிசான் 38 பந்துகளை 51 ரன்கள் இருந்தப்ப அவுட் ஆனார். தொடர்ந்து கேப்டன் வசீமும் 69 ரன்களை வெளியேறாரு. அதன் பின்னர் முஹம்மது ஜோயாப் 21 ரன்களும் அஷித் கௌசிக் 19 ரன்களும் அடிச்சாங்க. இதன் மூலமா 20 ஓவரோட முடிவுல 172 ரன்கள் எடுத்தாங்க. 5 விக்கெட்ல ஓமன் தரப்புல ஜிட்டன் ரமண்டி மட்டும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த டார்கெட் சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச ஓமனோட ஓபனிங் பேட்டரான ஜட்டிண்டர் சிங் வெறும் 10 பால்ல 20 ரன்கள் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த வீரர்கள் எல்லாமே ஒற்றை ரன்களையே வெளியேறினாங்க. ஆரியன் பிஷ் மற்றும் விநாயக் சுக்லா மட்டுமே 24 ரன்கள் மற்றும் 20 ரன்களை குவிச்சாங்க. பட் இருந்தாலுமே இந்த டார்கெட்டை எட்டுறதுக்கு இது போதுமான ரன் அமையல. இறுதியில 8 பந்துகள் மீதம் இருக்கிற நிலைமையிலேயே எல்லா விக்கெட்டையும் இழந்து வெறும் 130 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இதன் மூலமா 42 ரன்கள் விக்கெட்ஸ்ல இந்த மேட்சை வின் பண்ணாங்க. யுஏஇ தரப்புல அபாரமா பந்து வீசின ஜுனைட் சித்திக் 4 விக்கெட்டை வீழ்த்தினாரு. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா மோதின ரெண்டு டீமுமே ஒரு அண்டர் டாக்ஸ் டீம். அவங்களுக்கு ஈக்குவலான பலத்தோட இருக்க டீமோட மோதுறப்ப அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் நடக்கும். சோ இந்த தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதை விட்டுட்டு பெரிய டீம் கூட சின்ன டீம் எல்லாம் கோத்து விட்டு அழகு பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்லா இல்ல. குரூப் ஏல பெரிய டீமையும் குரூப் பி ல சின்ன டீமையும் வச்சிருந்தா இன்னுமே இந்த மேட்சஸ் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்திருக்கும். இந்த ஏசியா கப் பத்தின உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.